ஹாய் நண்பா. கேபிஒய் பாலா அவர்களுக்கு விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடைபெறப் போவதாக கேபிஒய் பாலா அவர்களே அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எப்போது திருமணம் நடைபெறப் போகுது, யார் அப்படின்ற எல்லா டீலையும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே வந்து பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூவில் கேபிஒய் பாலா அவர்கள்கிட்ட திருமணம் குறித்த கொஸ்டின் கேட்கும்போது, எனக்கு விரைவில் திருமணம் ஆக போகுது, காதலி வந்து இருக்காங்க அப்படின்னா நிறைய பேசிக்கிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போய் யாருமே வந்து இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருவாரு. ஆனால் இந்த ஒரு நிலையில் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பாலா அவர்களை தனக்கு எப்போ திருமணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவும் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கேபிஒய் பாலா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகள் வந்து செஞ்சுட்டு வராங்க. இதன் மூலம் நிறைய பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வராங்க. இந்த ஒரு நிலையில தான் தற்பொழுது சமீபத்தில் ஒரு கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தனது திருமணம் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த மாதத்தில் தனது காதலியை திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் யார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமல் இருக்காங்க. இதனால கேபிஒய் பாலா அவர்கள் யாரை வந்து காதலிக்கிறாங்க, யாரை திருமணம் செய்ய போகிறாங்க அப்படின்றதுக்கான மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு. எது எப்படியோ அடுத்த மாதம் கேபிஒய் பாலா அவர்களுக்கு திருமணம் ஆவது வந்து உறுதியாக இருக்கு. இதுவும் பொய்யா இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. இருந்தாலும் அந்த ஒரு நிகழ்ச்சியில் இது வந்து பொய் அப்படின்னு சொல்ல கிடையாது. அடுத்த மாதம் தனது காதலியை திருமணம் செய்ய போறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சிருக்காங்க. இதனால இது உண்மையாக இருக்க அதிகமான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளது. ஓகே நண்பா, கேபிஒய் பாலா அவர்களை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.